குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு புல்லட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எத்தீன் ஸ்ட்ரக்சர் வரையும் பார்க்கலாம். எத்தீன் ஸ்ட்ரக்சர். எத்தீன் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிட்டீங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், வரிசையா அதாவது செகண்ட் தேர்ட் மெம்பர், ஃபோர்த் மெம்பர், ஃபிஃப்த் மெம்பர், தேர்டு ஃபோர்த் ஃபிஃப்த் மெம்பர் ஆஃப் அல்கைன். ரெண்டாவது கொஸ்டின் வந்து தேர்டு ஃபோர்த் ஃபிஃப்த் மெம்பர் ஆஃப் அல்கைன், அதனுடைய நேம் மட்டும் எழுது. அல்கைன்ல மூணாவது நாலாவது அஞ்சாவது இருக்கக்கூடிய இந்த மெம்பருடைய நேம் மட்டும் எழுது. கொஸ்டின் நம்பர் 3, இப்போ மீத்தேனுக்கும் ஈத்தேனுக்கும் பாத்தீங்கன்னா சில நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து வித்தியாசம் இருக்கும். அது உங்களுக்கு தெரியும், ஃபார்முலா வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அது எவ்வளவு, எத்தனை ஆட்டம்ஸ், அதாவது அந்த டிஃபரன்ஸ் எத்தனை ஆட்டம் இருக்குது அப்படிங்கிறது. என்னென்ன ஆட்டம், கார்பனா, கார்பன் எத்தனை இருக்கு, ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு அப்படிங்கிறது. அண்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, அப்போ ரெண்டு ஃபார்முலாவிலையும் அந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் டிஃப்ரெண்ட் வருதா? ரெண்டு அதாவது காம்பவுண்ட்லேயே வந்து மீத்தேனுக்கு ஈத்தேனுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது மீத்தேனோட ஈத்தேனுக்கு. ஆனால் நான் இப்போ ஃபோர்த் கொஸ்டின் என்ன கேட்குறேன்னா, அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து எவ்வளோ மாஸ் வரும், அந்த மாஸ் எவ்வளோ, அதாவது இது இப்படியும் கேட்கலாம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மாஸ் ஆஃப் மீத்தேன் அண்ட் ஈத்தேன், மீத்தேனுக்கு ஈத்தேனுக்கும் எவ்வளோ மாஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறது கேட்கலாம். ஸோ இதுதான் ஃபோர்த் கொஸ்டின். ஸோ முன்னாடி கொஸ்டின் வந்து அந்த ஆட்டம் கவுண்ட்ஸ் மட்டும் எழுதியிருப்பீங்க, கார்பன்ல எத்தனை, ஹைட்ரஜன் எத்தனைன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து மாஸ் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் யூல வந்து நீ சொல்றேன். இது கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா, பவர் ஆஃப் ரெக்டாங்குலர் கிளாஸ் லேப். ரெக்டாங்குலர் கிளாஸ் லேப் இருக்கு இல்லையா, அதனுடைய பவர் எவ்வளவு? அன்னைக்கு ஃபோக்கல் லென்த் எழுதியிருப்பீங்க, இன்னைக்கு என்ன பண்ணுங்க, நீங்க பவர் எழுதுங்க. இது கொஸ்டின் நம்பர் 5. அண்ட் ட்ரிக்னாமெட்ரி பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க. ட்ரிக்னாமெட்ரியில கொசிகன் 30 டிகிரியோட வேல்யூ வரும். கொசிகன் 30 வேல்யூ. இதுதான் கொஸ்டின் நம்பர் 6. கொசிகன் 30 வேல்யூ. கொஸ்டின் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டியில நம்ம பவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்முலா எழுதியிருக்கும். எக்ஸ்பெஷலி 4 ஃபார்முலா பார்த்துருப்போம். அந்த 4 என்ன பண்ணுங்க எழுது. இது கொஸ்டின் நம்பர் 7, பவருக்கான ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8 என்ன சொல்லணும்னா, ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் படிச்சிருப்பீங்க. ஆக்சிடேஷன்னா என்ன, ரிடக்ஷன் என்ன, சும்மா ஒரு சிம்பிளா ஒரு சென்டென்ஸ்ல எழுதுங்க. ஆக்சிடேஷன் என்ன, ரிடக்ஷன் என்ன. இது கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 9.
ஏபியில் பார்த்தீங்கன்னா என் ஸ்கொயர்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா படித்தோம். என் ஸ்கொயர்னு சொல்லிட்டு அது எதுக்கான ஃபார்முலா? என் ஸ்கொயர்ங்கிறது எதுக்கான ஃபார்முலா? அண்ட் அதே கொஸ்டின் நம்பர் 9லயே n இன்ட்டு n பிளஸ் ஒன் பை டூ n இன்ட்டு n பிளஸ் ஒன் பை டூ அப்படிங்கிற ஃபார்முலா படிச்சிருப்போம். அது எதுக்கான ஃபார்முலா? ஸோ 9th கொஸ்டின் ரெண்டா பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் அதுலயே வந்து என் ஸ்கொயருங்கிறது ஒரு ஃபார்முலா, அது எதுக்கான ஃபார்முலா? ரெண்டாவது ஃபார்முலா வந்து n இன்ட்டு n பிளஸ் ஒன் பை டூ அப்படிங்கிறது எதுக்கான ஃபார்முலா? இப்போ ரெண்டுமே நீங்க கரெக்டாக எழுதிங்கன்னா 1 மார்க், ஒன்று மட்டும் கரெக்டாக எழுதிங்கன்னா ஆஃப் மார்க். கொஸ்டின் நம்பர் 10. கொஸ்டின் நம்பர் 10 பார்த்தீங்கன்னா கார்பன் காம்பவுண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? கார்பன் காம்பவுண்ட்ஸ் எந்த வகையான பாண்டு சேர்ந்து? அயானிக் பாண்டா, கோவலன்ட் பாண்டா? இதான் கொஸ்டின் நம்பர் 10. முடிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுங்க, போட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் மந்த்து மென்டல் மேத் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அது கூடவே ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எல்லாமே இருக்கும். யாராக இருந்தாலும் நீங்கள் அட்மிஷன் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குலாம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. அண்ட் கரண்ட்டில் உங்கள் கிளாஸ் அட்மிஷன் இருக்குது, போயிட்டு தான் இருக்குது. 12th ஸ்டாண்டர்டுக்கு இருக்குது, 11th இருக்குது. யாராக இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அட்மிட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.